அகவணக்கம். தாயக விடுதலை போரில் உயிர்நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அகவணக்கம். வீர வணக்கம். நம் மொழி காக்க இடம் காக்க, நம் மொழி காக்க இடம் காக்க, மண் காக்க மானம் காக்க, மண் காக்க மானம் காக்க, இன்னும் இழிந்த மாவீரர் அனைவருக்கும் வீர வணக்கம், 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 வீர வணக்கம். மொழியாகி எங்கள் மூச்சாகி, மொழியாகி எங்கள் மூச்சாகி, தமிழ் மீது உறுதி, முடிசூடும் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும், வழிகாட்டி எம்மை உருவாக்கும், வரலாற்றின் மீது உறுதி, தமிழர் வரலாற்றின் மீது உறுதி, உயிர்மொழி தூய்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி. இனிமேலும் ஓயோம், இனிமாக வாழும், உறுதி உறுதி. எங்களுக்கும் தமிழர் உரிமைகளை தமிழர் உலகத்தை கட்டி எழுப்பும் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ், வென்றாக வேண்டும் தமிழ், வென்றாக வேண்டும் தமிழர், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழாக இணைந்து நாம் தமிழராய் நிறுவோம், நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். மத்திய அரசே, மாநில அரசே, மத்திய அரசே, மாநில அரசே, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. சுங்கச்சாவடி திட்டத்தை, சுங்கச்சாவடி திட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் சுங்கச்சாவடி நிர்வாகத்தை சுங்கச்சாவடி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். உரிமை பறிக்கும், உரிமை பறிக்கும், உரிமை வரைக்கும், உரிமை வரைக்கும், விவசாய வாழ்வை பறிக்கும் விவசாய வாழ்வை பறிக்கும் 4 வழி சாலையினை 4 வழி சாலையை வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை. இது டெல்டாவின் எச்சரிக்கை, நாம் தமிழர் எச்சரிக்கை. நாம் தமிழர் எச்சரிக்கை. மாமன் வீரா, மச்சான் வீரா, மாமன் வீரா, மச்சான் வீரா, மாமன் வீரா, மச்சான் வீரா, மாமன் வீரா, மச்சான் வீரா. டெல்டா என்ன சூடுவதாடா, டெல்டா என்ன சூடுகிறாரா, டெல்டா என்ன சூடுவதாடா, டெல்டா என்ன சூடுகிறாரா. வீர மாட்டோம், வீர மாட்டோம், வீர மாட்டோம், வீர மாட்டோம். நாம் தமிழர் வீர மாட்டோம். நாம் தமிழர் வீர மாட்டோம். சுங்கச்சாவடி திட்டத்தை சுங்கச்சாவடி திட்டத்தை நாம் தமிழர் வீர மாட்டோம். நாம் தமிழர் வீர மாட்டோம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற நாம் தமிழர் நடத்துகின்ற மக்கள் உரிமை போராட்டம். மக்கள் உரிமை போராட்டம். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். பிரதான பிள்ளைகள் அஞ்ச மாட்டோம், சீமான் தம்பிகள் அஞ்ச மாட்டோம், நாம் தமிழர் அஞ்ச மாட்டோம். நாம் தமிழர் அஞ்ச மாட்டோம். தரம் கெட்ட சாலை இருக்கு, தரம் கெட்ட சாலை இருக்கு, வேலை வாய்ப்பு எங்க இருக்கு, விவசாயம் படுத்து இருக்கு, விவசாயம் நடக்குது, சுங்க வரி உனக்கு இருக்கு, சுங்க வரி உயர்ந்திருக்கு, தரம் கெட்ட சாலை இருக்கு, தரம் கெட்ட சாலை இருக்கு, வேலை வாய்ப்பு எங்க இருக்கு, வேலை வாய்ப்பு எங்க இருக்கு, விவசாயம் படுத்து இருக்கு, விவசாயம் நடக்குது, சுங்க வரி உனக்கு இருக்கு. சுங்க வரி உயர்ந்திருக்கு. வெளியேறு, 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 அந்நியரே வெளியேறு, அந்நியரே வெளியேறு, வெளியேறு, அந்நியரே வெளியேறு. மத்திய அரசே, மத்திய அரசே, திரும்ப பெறு, சுங்கச்சாவடி திட்டத்தை சுங்கச்சாவடி திட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு. கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் சுங்கச்சாவடி நிர்வாகத்தை சுங்கச்சாவடி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை. இது டெல்டாவின் எச்சரிக்கை, நாம் தமிழரின் எச்சரிக்கை. நாம் தமிழரின் எச்சரிக்கை. மாமன் வீரா, மச்சான் வீரா, மாமன் வீரா, மச்சான் வீரா, மாமன் வீரா, மச்சான் வீரா, மாமன் வீரா, மச்சான் வீரா. டெல்டா என்ன சூடுகாடா, டெல்டா என்ன சூடுகிறாரா, வீர மாட்டோம், வீர மாட்டோம், வீர மாட்டோம், வீர மாட்டோம். நாம் தமிழர் வீர மாட்டோம், நாம் தமிழர் வீர மாட்டோம். சுங்கச்சாவடி வீர மாட்டோம். சுங்கச்சாவடி வீர மாட்டோம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற நாம் தமிழர் நடத்துகின்ற மக்கள் உரிமை போராட்டம். மக்கள் உரிமை போராட்டம். நடக்க இருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வரக்கூடிய ஆட்களுக்காக நாம் தமிழர் கட்சியின் மண்ணை
மாவட்ட பொருளாளர் அண்ணன் கண்ணனுடைய அழைக்கிறோம். தம்பி மொபைல் ஆஃப் பாட்டு போடு. இந்த வேளாண் மண்டலத்தில் நிறுவப்பட்டு தற்போது வேளாண் குடிகளுக்கு பெரும் கிராமத்தையும் பெரும் துயரத்தையும் அன்றாட போக்குவரத்து மற்றும் விவசாய பொருட்களை இடமாற்றம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் இலகு ரக வாகனங்கள் வைத்திருக்கக்கூடிய எமது அருமை சொந்தங்கள், ஓட்டுநர் நண்பர்கள் மற்றும் நமது கட்சியின் உறவுகள், இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கும் வேளாண் குடிகள் அனைவரையும் வரவேற்று மகிழ்வதில் இந்த நாம் தமிழர் கட்சி மகிழ்ச்சி கொள்கிறது. இந்த ஆர்ப்பாட்டமானது இது நமது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் முதல் முறையாக உள்ளே வந்திருக்கக்கூடிய சுங்கவரி கொள்கைக்காக, சுங்கவரி கொள்கை என்ற ஒரு திட்டத்தின் கீழ் விவசாயிகளோட உரிமைகளையும் அவர்களின் கஷ்டத்தையும் வரியாக சுரண்டி செல்வதற்கு அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சுங்கச்சாவடியை கண்டித்து நமது பொறுப்பாளர்கள் இங்கு உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் மற்றும் விவசாய சங்க தோழர்கள் அனைவரையும் வரவேற்று வருகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு மன்னார்குடி மாவட்ட செயலாளர் அண்ணன் பாஸ்கர். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவிக்கப்பட்ட இந்த பகுதியில் வாழ்கிற விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை, விவசாய விளைபொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்கி இருக்கிற இந்த கோவில்வெளி பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சுங்கச்சாவடி நிர்வாகத்திடம் ஒரு சில கோரிக்கைகளை முறையாக முன்வைக்கும். அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத சூழலில் எங்களை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வைக்கிற அந்த வேலையை செய்திருக்கிற இந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் தான். ஏனென்றால் இவர்களிடம் இந்த சுங்கச்சாவடி அமைப்பதை எதிர்த்தோ, அமைப்பதற்கு முன்பு எதிர்த்தோ எந்தவித போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ மேற்கொள்ள இயலாத சூழலில் இது அமைக்கப்பட்ட பிறகு இந்த சுங்கச்சாவடியால் இந்த பகுதியில் வாழ்கிற விவசாய பெருங்குடிகளுக்கு, வாகனங்களை வைத்திருக்கிற உரிமையாளர்களுக்கு, அதை நம்பி பிழைக்கிற பொதுமக்களுக்கு என்னவெல்லாம் தேவை என்கிறதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக முறையாக பெற்று அதில் காட்டப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை அதிகாரிகளிடத்திலும் சுங்கச்சாவடி நிர்வாகத்திடம் முன்வைத்து அதை நிறைவேற்றி தர கேட்டு ஏற்கனவே நாம் கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டிருந்தும் அது குறித்தான சமாதான பேச்சுவார்த்தை கூட்டங்களில் இந்த பகுதியில் இருக்கிற சுற்று வட்டார 4 ஊராட்சியில் இருக்கிற வாகனங்களுக்கு இலவசமாக, அதாவது விலையில்லாமல் செல்வதற்கான அந்த ஒரு அனுமதியும் வழங்கியிருந்தார்கள். அதுபோல 20 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு கட்டண சலுகை வழங்குவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் இந்த சுங்கச்சாவடி திறக்கப்பட்ட அன்றிலிருந்தே இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அடாவடியாக இந்த பகுதியில் இருக்கிற, குறிப்பாக கோவில்வெளி, அம்மாப்பேட்டை இந்த பகுதியில் இருக்கிற இந்த வாகன உரிமையாளர்களிடம் அடாவடியாக வரி வசூல் செய்கிற இந்த நிலையை மன்னார்குடி பாபநாசம் தொகுதியை சார்ந்த நாம் தமிழர் கட்சியினர்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினை ஒரு முன்னெச்சரிக்கையாக அவர்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் கேட்டிருக்கிற இந்த விலக்குகளை அளிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பில் கேட்டு விடுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக சிறப்புரையாற்றுவதற்கு உறுப்பினர் ராகேந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். நான் வச்சு ஓடிட்டு இருக்கேன்.
கொடுக்கறது வந்து 500 ரூபாய்க்கு 600 லோடு தராங்க. எங்களுக்கு கொடுக்கறது இதுலயே 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க டோல்கட்ல. நாங்க அதுதான் படிச்சிருக்கோம். பைனான்சியர் பக்கம் செலவு பண்றாங்க, ஒரு பக்கம் இவங்க செலவு பண்றாங்க. எங்களையும் போறது பார்த்து மறுபடியும் செஞ்சு கொடுங்க. உங்க உரிமை கேளுங்க, கெஞ்சாதீங்க. எனக்கு கெஞ்சி பேசக்கூடாது. வரக்குள்ளையா நான் பணி செய்யறேன், ஏன்னா உரிமை எனக்கு கொடுக்கணும் கேளுங்க. என்ன கெஞ்சறது? எனக்கு கொடுக்க முன்னாடியே பிடிக்கிட்டாங்கன்னா நாங்க இந்த பக்கம் போகவே வர. நம்ம விடுதலை பெற்ற நாட்டுல வாழ்றோங்க, கெஞ்ச கூடாது. பார்த்து கொஞ்சம் நிறைய பண்ணி விடுங்க. ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு கவர்மெண்ட் எல்லாம் கிடையாது. எங்களுக்கு பாக்குறதே செப்டம்பர் ஏதாச்சும் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். வேற எங்களுக்கு இது கிடையாது. கொஞ்சம் பார்த்து நல்லா மறுபடியும் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கங்க. கண்ணனுரையாற்ற ஆபராசன் பகுதியில் வீரத்தமிழர் முன்னணியின் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜெகதீஷ் அவர்களை அழைக்கிறோம். சுங்கவெளியை கண்டித்து இன்று நடக்க ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற மாநில, மாவட்ட, ஒன்றிய, தொகுதி மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்கிறேன். இந்த சுங்கச்சாவடி என்பது மத்திய அரசு நெடுஞ்சாலைத்துறை ஒரு விதியை வகுத்திருக்கிறது. அந்த விதியை இந்த சுங்கச்சாவடி முறையாக பயன்படுத்துகிறதா என்பதை நாம் அனைவரும் அறிய வேண்டியுள்ளது. சுங்கச்சாவடி விதிகளை மீறி பல மாநிலங்களில் தொடர்ச்சியாக வன்முறைகளும் கலவரங்களும் ஏற்பட்டு சட்ட விரோத செயல்களும் நடைபெற்றிருக்கின்றன. இது ஒரு சில குறிப்புகளையும் அதன் பின்னணியில் உள்ள விளைவுகளையும் கூறியவர்களையும் பற்றி நான் படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்கள். ஒரு சுங்கச்சாவடி தரம்பை அல்லது தோல்வை என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு பொது அல்லது தனியார் சாலையாகும். அதற்கான கட்டணம் அல்லது கட்டணம் கடந்து செல்ல மதிப்பிடப்படுகிறது. இது சாலை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு செலவுகளை ஈடு செய்ய பொதுவாக செயல்படுத்தப்படும் சாலை விலையின் ஒரு வடிவமாகும். ஒரு வாகனம் சுங்கச்சாவடியை கடந்து எவ்வளவு தொலைவு பயணம் செய்கிறது என்ற வரையறை இல்லாமல் ஒரு சுங்கச்சாவடியை கடந்தாலே கட்டணம் என்ற வகையில் பணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய நெடுஞ்சாலை கட்டண நிர்ணய விதிகள் 2008 படி மாநகராட்சி அல்லது நகராட்சி பேரூராட்சி வரம்புக்குள் 10 கிலோமீட்டர் சுற்றளவில் சுங்கச்சாவடியை அமைக்கக்கூடாது என்பது விதி. இந்த விதிமுறைகளுக்கு மாறாக தமிழகத்தில் பல சுங்கச்சாவடிகள் இயங்கி வருவதாக எங்கள் அண்ணன் சந்தரன் சீமான் தொடர்ச்சியாக புகார் தெரிவித்திருக்கிறார், எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். சுங்கச்சாவடியை ஒட்டியுள்ள குடியிருப்புகளை வசிக்கும் மக்கள் வைத்துள்ள வணிகம் சார்ந்த மற்றும் வணிகம் சாராத விவசாயிகளுக்கு பயன்பாட்டிற்கான வாகனங்களுக்கு தேவையில்லாமல் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் நிலை நீண்ட காலமாக நிலவி வருகிறது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் லட்சக்கணக்கான வாகன உரிமையாளர்களுக்கும் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. சொந்த வேலைக்கு உரிமைகளுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. சொந்த வேலைக்காக வெளியூர் சென்று வரும் வாகனங்களுக்கு கூட கட்டணம் வசூலிக்கப்படுவதால் உள்ளூர் குடியிருப்பு வாசிகளுக்கும் சுங்கச்சாவடி நிர்வாகத்திற்கும் தொடர்ச்சியாக மோதல் நிலவுகிறது. குறிப்பாக சென்னையை அடுத்து செங்குன்றம் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்களுக்கும் சுங்கச்சாவடி பணியாளர்களுக்கும் பலமுறை ஏற்பட்ட மோதலில் சுங்கச்சாவடி சூறையாடப்பட்டிருக்கிறது. இது போல சம்பவங்கள் அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டண விதி
2008 படி மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லைகளை சுற்றி 10 கிலோமீட்டர் எந்த ஒரு சுங்கச்சாவடியும் இருக்கக்கூடாது என்பது விதி. இருப்பினும் சுங்கச்சாவடி அருகே உள்ள உள்ளூர் மக்கள் இந்த கட்டணத்தை செலுத்த நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இதனால் சுங்கச்சாவடி கட்டண வசூல் கவுண்டர்களில் பல நேரங்களில் மோதல்கள் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது. இங்கே அருகில் 3 கிலோமீட்டர் தொலைவில் அம்மாப்பேட்டை பேரூராட்சி உள்ளது. 10க்கும் மேற்பட்ட தொடக்கப் பள்ளிகள் உள்ளன. 3க்கும் மேல் உயர்நிலை பள்ளிகள் உள்ளன மற்றும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஜினியரிங் கல்லூரி உள்ளது. இவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. எனவே தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதி 2008 படி இந்த விதிகளை பயன்படுத்தி இந்த சுற்றியுள்ள 10 கிராம மக்களுக்கு, விவசாயிகளுக்கும், தொழில் முனைவோருக்கும், சிறு விவசாயிகளுக்கும் போகின்ற வாகனங்களுக்கு நீங்கள் விலக்கு அளிக்கும்படி நாங்கள் இந்த கண்டனத்தின் வாயிலாக நாம் தமிழர் கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததுங்க கண்டன உரையாற்ற பாபனா சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரஜிஷ்குமார் அவர்கள். மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து நெடுஞ்சாலை திட்டத்தையும் சுங்கச்சாவடியுடைய வரி திட்டத்தையும் கண்டித்து நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை இருக்கக்கூடிய நாம் தமிழர் உறவுகளையும், மாநாளிதழ் ஆசிரியர் ராம்குமார் அவர்களையும், மாநில ஒருங்கிணைப்பாளர் கிஷோர்குமார் அவர்களையும், எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொருளாளர் ஐயா மனிதநேய மருத்துவர் பாரதி செல்வன் அவர்களையும் மற்றும் எண்ணற்ற உறவுகள், விவசாய பெருங்குடிகள் அனைவரையும் வரவேற்று வணங்கி, இருமுனலும் வாய்த்த மலையும் வல்லரணும் உடையன அரசு என்று வள்ளுவர் சொல்கிறது. நமக்கு கிடைக்கக்கூடிய நீராதாரமான மழை நீரும், பூமியில் இருக்கக்கூடிய ஊற்று நீரும், அதோடு மழையும், மழையிலிருந்து வரக்கூடிய நீரும், இதன் நாட்டுக்கான விவசாயம், அந்த விவசாயம் செழிப்பதற்கு இதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் வள்ளுவம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே நமக்கு வகுத்து கொடுக்க விதி. ஆனால் நம்மளுடைய மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், நம்மளுடைய அந்த அறத்தை பின்பற்றி ஆட்சி நடத்தவில்லை. இவர்கள் இந்த சாலை திட்டம் ஏற்படுத்தியது விவசாயத்தை அழித்து விவசாய நிலங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய நிலக்கரிகளையும் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய மணல்களையும் சுரண்டுவதற்காகவே இந்த சாலை திட்டம். ஆனால் இதெல்லாம் பாதிக்கப்படுவது பொதுமக்கள், அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள். இந்த சாலையை கடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பை மத்திய அரசு எந்த விதத்திலும் கருத்தில் கொள்வதே இல்லை. ஒரு சாலை நெடுஞ்சாலைத்துறை இருக்கும் பொழுது ஒரு 60 கிலோமீட்டர் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதான் விதி. ஆனா இவங்க தஞ்சாவூர் ஆரம்பிச்சு 22வது கிலோமீட்டர்லயே இந்த சுங்கச்சாவடியை நிறுவிக்கிறாங்க. ஒருத்தர் அம்மாப்பேட்டையில இருந்து புறப்பட்டு 3 கிலோமீட்டர் தாண்டக்கூடிய இந்த சுங்கச்சாவடியை சுங்க விதியை கட்ட வேண்டியிருக்கு. அம்மாப்பேட்டையில இருந்து கோயில் அன்னைக்கு அப்பா பார்க்க போகணும், பொண்ணு கிளம்பிச்சுனாலே விதி. நம்ம இது ஒரு 60 ரூபாய், 10 25 ரூபாய் விதி. வருடம் ஏப்ரல்ல அவங்க இயக்கக்கூடியது எவ்வளவோ அதை சேர்த்து நம்ம கட்டிட்டு போகணும். தந்தையை பார்க்க செல்லக்கூடிய மகள் தான் வாக்கப்பட்டு சென்ற கணவன் வீட்டுல இருந்து தந்தையை பார்க்க 3 கிலோமீட்டர் தாண்டி போனாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு வரி, சாலை வரி செலுத்தி விட்டு செல்லக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த மத்திய அரசு நம்மளை நிர்பந்தித்திருக்கிறது. இங்க கிழக்க பாத்தீங்கன்னாக்கா அதானி குழுமத்திற்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கரை வித்து தீர்த்துள்ளது. அவர்கள் நிலத்தின் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய மணலை எடுப்பதற்காகவே இந்த சாலை பிரதானமாக போடப்பட்டுள்ளது. 35 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய ONGC நிறுவனம் எண்ணெயில இருக்கும் பொழுது இந்த சாலையில் பழுது ஏற்பட்ட பொழுது நம்முடைய இருசக்கர வாகனங்கள் அதிகமாக பெருக்க விற்பனை செய்த பொழுது நமக்கு நம்ம உயிர் சேதங்களுக்கு அவர்கள் எந்த விதமான இழப்பீடு கொடுக்கவில்லை. இன்சூரன்ஸ் செய்திருந்தாதான், உயிர் காப்பீட்டு பண்ணியிருந்தாதான் அது கிடைக்கும். ஆனா அவர்களால் ஏற்பட்ட பாதிப்பை இந்த மத்திய அரசு அதை பத்தி கருத்தில் கொள்ளவே இல்லை. ஆனால் இந்த சாலை வாகனத்திற்கு பிரைவேட் வாகனம், அதாவது நம்மளோட தனியார் வாகனத்திற்காக அல்ல,
ஆனால் வசூலிப்பது என்பது தனியார் வாகனத்துக்காக. இது முழுக்க முழுக்க சாலை வந்து அதானி குடும்பத்திற்கு பிற்பாடு இவர்கள் 50 ஆண்டு கழித்து இந்த சோழபுரத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை சுரண்டுவதற்காக இந்த சாலை அமைத்துள்ளனர். இந்த சாலைக்கான செலவை பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு மத்திய அரசும் மாநில அரசும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை மத்திய அரசு நினைத்தால் இந்த சுங்க வரி இல்லாமலேயே சாலை வைக்க முடியும். அதானி குடும்பத்திலிருந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் லாபம் ஈட்டக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து பணத்தை பெற்று செய்ய முடியும். ஆனால் இதை ஒரு தனியாருக்கு தாரை வைத்து அவர்கள் இந்த சாலை போட்டு அவர்களை அதை வசூல் செய்யும் முறையை கொண்டு வந்தது ஒரு தவறான செயல். மக்களுக்கு தேவையானதை அரசுதான் செய்ய வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் முன் சென்ற ஆட்சியாளர்கள் மன்னர் காலத்தில் எல்லாம் மக்களுக்கு தேவையான அரசுதான் செய்தது. வரி என்பது மிக சொற்பமாக இருந்தது. இந்த நாடு சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று பிரிந்திருந்த போது செங்கான சோழன் இருமுறை கைது கொண்டு கொண்டது நமது புலவர் பாடி அவரை வெளியிட்டார். அந்த அளவுக்கு உறவுகளுக்குள் சண்டை வரக்கூடாது, போர் முழக்கூடாது என்று ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் தமிழர்கள் என்று அன்றே முழக்கம் வந்தது. அதே சூழ்நிலை இன்று சீமானவர்கள் தலைமையிலே தமிழகமே நீங்கள் சாதியால் பிரிந்து கிடக்காமல் ஒன்றினங்கள், நாம் ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும், தமிழ்நாடு நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு சாதிகளையும் மதங்களையும் கடந்து தமிழ் என்கின்ற ஒற்ற உணர்வோடு நாம் ஒருங்கிணைப்போம். இந்த சுங்கச்சாவடி விதித்திருக்கக்கூடிய மத்திய அரசை கண்டித்து நாம் தமிழர் நடத்துகின்ற இந்த போராட்டத்தில் அடுத்ததாக எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் உரையாற்றுவார்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மணக்குடி சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் வேதபாவை அழைக்கின்றோம். இங்கு கூறியிருக்கின்ற அனைத்து தாய் தமிழ் உறவுகள் மற்றும் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுங்கச்சாவடின்னு ஒன்று அமைச்சு டெல்டா மாவட்டம்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு தடையா எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசு சொன்னதற்கு அப்புறமும் ஒரு சுங்கச்சாவடி அமைச்சு அதுல இருந்து வசூல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாகனத்துக்கு ஏற்கனவே நம்ம ரோட்டுக்கான சாலை வரியா கட்டியிருக்கோம் ஏற்கனவே. அந்த சாலை எங்க இருக்குன்னே தெரியல. அந்த சாலை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க அதுல போயிட்டு வந்துக்கிறோம். எங்களுக்கு ஒரு வாகனத்துக்கு நாங்க வாங்கும் போது வரி கட்டுறோம். அந்த வரிக்குன்னு ஒரு சாலை இருக்கும்ல, அந்த சாலையை கொடுத்துட்டு அதுல நாங்க போவோம்ல. நீங்க இது தேவைப்படுறவங்க இதுல போயிட்டு பணத்தை கட்டிட்டு போகட்டும். எங்க டெல்டா பகுதியில எங்களுக்கு ஒரு மாற்று வழியை ஏற்படுத்தி கொடுங்க. அந்த வழியில போறதுக்கு நாங்க ஓட்டுற வாகனத்துக்கு கட்டுற வரி வழியா அதுல போய்க்கிறோம். அப்புறம் அந்த வரியும் வாங்கிக்கிறீங்க, அப்புறம் சுங்க வரி ஒண்ணு வாங்குறீங்க. எத்தனை வரி வாங்குவீங்க? ஒரு மனிதனுக்கு எத்தனை வரி போடலாம்? ஒரு வாகனத்துக்கு எத்தனை வரி போடலாம்? ஏன்னா வரியிலேயே வாழ்றது அரசு, மக்களுக்கான அரசே கிடையாது. அங்க ஒரு மாநில அரசு இதை கண்டிக்காது, மத்திய அரசு எது செஞ்சாலும் இந்த மாநில அரசு கண்டிக்காது. இவங்க இப்ப நாங்க எங்களை மாதிரி நாம் தமிழர் கட்சி மாதிரி போராட்டம் பண்ணோம்னா எங்களை பிஜேபி ஏடிஎம்னு சொல்றது. இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் தமிழ்நாட்டுல இருக்கிற வளங்களை அனைத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிரு. இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு இது பெரிய விஷயமா வெடிக்கும். அதனால எங்களுக்கு மக்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குமாறு அன்போட எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக கண்டனோரையாற்ற நாம் தமிழர் கட்சியின் மாநில பொருளாளர் மனிதநேய மருத்துவர் ஐயா சாரிசன் அவர்களை அழைக்கின்றோம். இப்பகுதி உழவர்களையும் வாகன ஓட்டுநர்களையும் மாணவர்களையும் சகல தரப்பினரையும் வாகனங்கள் பயன்படுத்தும் அனைவரையுமே பாதிக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடி திட்டத்தை எதிர்த்து மன்னார்குடி, பாபநாசம் சட்டமன்ற தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கும் எங்கள் பெருமதிப்பிற்குரிய ஐயா மாநில ஒருங்கிணைப்பாளர் புலவர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சனையின் சிக்கல் அது எப்படி தோன்றியது,
அதை எப்படி சட்டப்படி நாம் அணுகினோம், பல்வேறு கட்டங்களை எப்படி தாண்டி வந்தோம், தவிர்க்க இயலாமல் ஏன் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம், சுங்கச்சாவடி பற்றிய மத்திய அரசின் சட்ட விவரங்கள், இவற்றையெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய தம்பிகள் மிக அழகாக இங்கே எடுத்து சொன்னார்கள், மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். இது எந்த கட்சி நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்திலும் இப்படிப்பட்ட விவரங்களை பேசுவார்களா என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். அவ்வளவு பொறுப்பாக எந்த தரக்குறைவற்ற சொற்களையும் பயன்படுத்தாமல், யாரையும் கடுமையாக விமர்சிக்காமல், பிரச்சனையின் அடி ஆழத்தை அவ்வளவு சிறப்பாக எனக்கு முன்னால் பேசியவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். சில இந்த திட்டங்களின் அடிப்படை பொதுவான பாதிப்புகள், அதன் பின்னால் உள்ள அரசியல், அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இந்த காவிரி படுகையின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எல்லை காத்த வேளாண் பெருமக்களின் உரிமைகளை காத்த நம்முடைய காவல் தெய்வம் குலசாமி ஐயா நம்மாழ்வார் அவர்கள் ஒரு சொற்றொடரை பயன்படுத்துவார். அவர் சொல்வார், ஆபிரகாம் லிங்கனுடைய அவர் சொன்னதை மேற்கோளாக காட்டுவார். டெமோக்ரஸினா என்ன, ஜனநாயகம்னா என்ன அப்படின்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்லி இருக்கிறார். டெமோக்ரஸி இஸ் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள். இத ஐயா நம்மாழ்வார் ஐயா சொல்லிட்டு ரொம்ப கிண்டலா சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்ப மாறிடுச்சு. பை த பீப்புள்னா BY, பை த பீப்புள்னா மக்களால், மக்களுக்கான, மக்களால் நடத்தப்படும் அரசு. பை த பீப்புள் கவர்மெண்ட், பை த பீப்புள்னா மக்களால் நடத்தப்படும் அரசு. இப்ப அப்படி இல்ல, இது BUY பை அப்படின்னு சொல்றாரு. மக்களை ஓட்டுக்கு பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி நடத்துகின்ற ஒரு அரசு, பை த பீப்புள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஃபார் த பீப்புள் வருது இல்ல, FOR ஃபார் த பீப்புள்னா மக்களுக்கான அரசு. அது கிடையாது. யாருக்கானது? சாதாரண மக்களுக்கானதா, இந்த உழவர்களுக்கானதா? இல்லவே இல்ல. இது அத்தனை கார்பரேட்டுகளுக்கானது. அவருடைய உற்பத்தி பொருட்களை விரைவாக எடுத்து செல்ல அவங்களுக்கு சாலை வசதி வேணும். அதற்காகத்தான் இந்த சாலைகளை தவிர இந்த ஊரை சேர்ந்த குப்பனுக்கும் சுப்பனுக்கும் அருணாச்சலத்துக்கும் கணபதிக்கும் கிடையாது. நீங்களே நினைச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு தொலைவுக்கு இதுல போறோம். ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோ தஞ்சாவூர் வரைக்கும் தான் நம்ம போவோம். ஆனா பெரு நிறுவனங்கள் எத்தனை கிலோமீட்டர் போறாங்க? அதனால இது அவர்களுடைய நலனுக்கானது. அவர்களுடைய இந்த இயற்கை வளங்களை கொள்ளையடித்து இந்த மணலையும் நிலக்கரியையும் எரிவாயையும் எடுத்துட்டு போறதுக்கான நீண்ட கால திட்டம் தான் இந்த சாலைகளை தவிர இது நமக்கானது கிடையாது. நம்ம சாதாரண சாலையில் கூட போயிடுவோம், ஒரு 15 நிமிஷத்துல போறதை 20 நிமிஷத்துல போறோம், அவ்வளவுதான். சாதாரண சாலையா இருந்தா 5 நிமிடம் தாமதமா போகுது, அவ்வளவுதான். அது ஒண்ணு நமக்கு பெரிய இழப்பு கிடையாது. நம்ம ஒண்ணு அமைச்சு கூட நம்ம கேட்கல. அவங்க பெரும் முதலாளிகளுக்காக, பன்னாட்டு நிறுவனங்களுக்காக அமைப்பதுதான் இந்த அகலமான சாலை திட்டங்கள். அதனால இப்ப நம்மாழ்வார் சொன்னதையே நான் மாத்தி சொல்ல விரும்புறேன். இப்ப டெமோக்ரஸின்றது தி கவர்மெண்ட் ஆஃப் தி கார்பரேட்ஸ், பை தி கார்பரேட்ஸ், ஃபார் தி கார்பரேட்ஸ், அவ்வளவுதான். பெருங்குழும வணிக நிறுவனங்களுக்கான அரசு தான் நடக்குது. அது ஒன்றிய அரசு சரி, மாநில அரசு சரி, இது மக்களுக்கானது கிடையாது. அதனாலதான் நம்ம தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொந்தமலன் சீமான் அவர்கள் சொல்லுவாரு, பிரதமர் வந்து இந்த மக்களுக்கான பிரதமர் கிடையாது, அவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். முதல்வர் யாரா இருந்தாலும் சரி, அது ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எடப்பாடி ஐயா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் ஐயா இருந்தாலும் சரி, இவர்கள் ஸ்டேட் லெவல் புரோக்கர்ஸ், அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டாரு. இவர்கள் எல்லாம் தரகர்கள், அவ்வளவுதான். பன்னாட்டு முதலாளிகளை அழைச்சிட்டு வந்து எங்க இடத்தை கொடுக்கறது, ரோட்டை போட்டு கொடுக்கறது, அதுக்கு வேண்டியத சலுகைகளை வாங்கிக்கிறது. ஒன்றிய அரசு ஏன் பன்னாட்டு முதலாளிகளை ஊக்குவிக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கு. ஒரே நாடு, ஒரே பண்பாடு, ஒரே மதம், இதுதான் அவங்களுடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை நிறைவேற்றணும்னா அவங்க அரசுல இருக்கணும், அரசை விட்டுறக்கூடாது. அப்ப இந்த அரசாங்கத்தில் அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் கார்பரேட்டுகளை பயிர்த்துக் கொள்ள முடியாது. அதனால் கார்பரேட்டுகளுக்கு சிவப்பு கம்பளம் இருக்கின்ற ஒரு அரசாக ஒன்றிய அரசு இருக்கு. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு தெரியும், இருவரும் கட்சிகளுக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? ஒரு கொள்கை, ஒரே கொள்கை தான், பணத்தை சம்பாதிக்கணும், வரி பணத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும். அங்க முதலமைச்சர்ல இருந்து, அமைச்சர்ல இருந்து, மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து அத்தனை பேர் பிரிச்சுக்கணும். ஊருக்கு 20 பேருக்கு இதை பிரிச்சு கொடுத்துடணும். இது ஒரு பெரிய வலைப்பின்னல், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வலைப்பின்னல்.
இந்த வலைப்பின்னல் அவர்களுக்கு வாக்குகளை சேகரிச்சு கொடுக்குது, மீண்டும் வெல்லணும். இதுதான். இதை தவிர வேறு எந்த கொள்கையும் இந்த ரெண்டு கட்சிக்கும் கிடையாது. ஒரு உண்மையை சொல்ற, கர்நாடகத்துல 25,000 ஏரிகளை ஆழப்படுத்தி ஏன் அப்படி செஞ்சிருக்காங்கன்னா, இப்ப நம்ம நடுவர் மன்ற ஆணைப்படி நமக்கு மாதம் மாதம் தண்ணி கொடுக்கணும்னு கேட்கிறோம், கொடுக்கல நம்ம என்ன செய்யறோம், அணையில 120 அடி தண்ணி இருக்குல்ல, நீ கொடு அப்படின்னு கேட்கிறோம். இப்ப கர்நாடக அரசு, அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அணையில தண்ணி இருந்தாலும் நீ கேட்ப, வரத்துக்கு முன்னாடி நான் திருப்பிக்கிறேன், 25,000 ஏரிகளை ஆழப்படுத்தி வள்ளுவர் கோட்டம் எல்லாம் நீர்நிலையில. கொஞ்சமாவது சுற்றுச்சூழல் அறிவு உங்களுக்கு இருந்திருந்தா இப்படி செய்வீங்களா? அண்டை மாநிலம் தானே. நீங்க என்னன்னா, நாங்க மாநில சுயாட்சி, தமிழர்களுக்காக வாழ்கிறோம், வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், வீழ்வது நாமாக இருந்தாலும் சொன்னீங்க. ஆனா செய்யறது வீழ்வது தமிழா இருக்கு, வாழ்வது நீங்களா இருக்கிறீங்க. பொய். தமிழுக்காக வாழ்றோம் சொல்லிட்டு தமிழ்நாட்டை அழிச்சிட்டீங்க ரெண்டு பேரும். அவன் கர்நாடகம், கேரளா, ஆந்திராலாம் எப்படி மக்களுக்கு உண்மையா இருக்கிறான், ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையா இருக்கிறான், நீர்ப்பாசன திட்டத்தை வகுத்திருக்கிறான். நீங்க எல்லாத்தையும் துத்து விட்டீங்களே, பிளாட் போட்டு துத்து விட்டீங்க. இப்படி இந்த திராவிட மாடல் அரசுகள் கார்பரேட்டுகளுக்கு இங்க சிவப்பு கம்பளம் இருக்கிறது எதுக்குன்னா, அவங்ககிட்ட இருந்து கையூட்டு பெற்றுக்கொண்டு, புரோக்கர் சார்ஜ் பெற்றுக்கொண்டு இவர்களை வளமாக வச்சுக்கிறது. இதுல சாதியை சொல்லி ஓட்டு கேட்கிறது. ஆனால் ஒவ்வொரு சாதியிலும் இருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த சூழ்ச்சி புரியல. நம்மள வச்சு ஓட்டு வாங்கி சாதிக்காரன் ஓட்டு போடு சொல்லிட்டு அமைச்சராகி கடைசியா செய்யறது அவன் குடும்பத்தை சேர்த்துக்கிறான். ஒவ்வொரு சாதியையும் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? ஏதோ 10 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருப்பாங்க. பெரும்பான்மையிற்கு என்ன நடந்தது? நாளைக்கு இந்த தமிழ்நாடு இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு பாலைவனமாகும் பொழுது இந்த இருவரும் திராவிட கட்சிகளின் அமைச்சர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஆயிரக்கணக்கான கோடிகளை சேர்த்து வைத்திருப்பவர்கள் எல்லாம் விமானத்துல ஏறி கிளம்பிடுவான். ஞாபகம் வச்சுக்கங்க, விமானத்துல ஏறி கிளம்பிடுவாங்க குடும்பத்தோட. உங்களை யாரும் வச்சுட்டு போக மாட்டாங்க, நீங்க டாட்டா காமிக்க வேண்டியதுதான். இந்த சாலையெல்லாம் போடுறாங்கல்ல, நாளைக்கு இந்த இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு நாமெல்லாம் அகதிகளாக இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தான் இந்த சாலைகள் பயன்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது நடக்க போகுது. ஆப்பிரிக்காவில் உள்ள சின்னஞ்சிறு நாடுகளில் இது நடந்தது. அவங்க எல்லாம் வறுமையிலும் ஏழ்மையிலும் ஆளாகி தவிக்கிறார்கள். இயற்கை வளத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு அதையெல்லாம் உறிஞ்சிட்டு விட்டுட்டு போயிடுறது. சென்னையில நோக்கியாவில இருந்தது 10 ஆண்டுகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சான். இப்ப அவனை தேவைப்பட்டதெல்லாம் கொள்ளையடிச்ச பிறகு காலி பண்ணிட்டு போயிட்டான். சாம்சங்ல போராட்டம் நடக்குது, மூடுறன்னு சொல்லி அந்த தொழிலாளர்களை பயமுறுத்திட்டு இருக்கிறான். இவங்க என்ன சொல்றாங்க, இந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் வேலை வாய்ப்புன்றாங்க. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது? ஒரு தொழிற்சாலை 100 பேருக்கு வேலை கிடைக்குதுன்னா 1000 பேரின் வேலை வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, வேளாண்மையின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய 1000 வேலை வாய்ப்புகளை பறித்து தொழிற்சாலையின் மூலம் 100 பேருக்கு வேலை கொடுக்கிறாங்க. இதைத்தான் காந்திய பொருளாதார அறிஞர் குமரப்பா, ஜேசி குமரப்பான் இருந்தாரு. அவரு சொன்னாரு, நம்ம நாட்டுக்கு பல லட்சக்கணக்கான கிராமங்கள் இருக்கிற இந்த நாட்டுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் தேவையில்லை. மாஸ் ப்ரொடக்ஷன்னா ஒரே இடத்துல ஒரு பொருளை பல லட்சம் எண்ணிக்கையில உற்பத்தி பண்றது. இப்ப கொக்கோ கோலா ஃபேக்டரியில உற்பத்தி பண்றாங்கல்ல, அது மாஸ் ப்ரொடக்ஷன். மாஸ் ப்ரொடக்ஷன் தேவையில்லை, ப்ரொடக்ஷன் பை மாசஸ் வேணும்னாரு. மாசஸ்னா சாதாரண மக்கள், பெரும் தொகையார் மக்கள் அந்தந்த ஊர்ல சின்ன சின்ன அளவுல உற்பத்தி பண்ற, அதுதான் நம்ம நாட்டுக்கு வேணும்னாரு. ஒவ்வொரு ஊர்லயும் சின்ன சின்ன குளிர்பானம் எவ்வளவோ இருந்தது நமக்கு தெரியும். ஒவ்வொரு ஊர்லயும் இருந்தது. இன்னைக்கு அந்த குடும்பங்கள் எங்க போச்சு? அழிஞ்சு போச்சு. ஒரு கொக்கோ கோலா, ஒரு பெருநிறுவனம், குளிர்பானம் உற்பத்தி பண்ற நிறுவனம் வாழுது. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு. அதுதான் இவருடைய பொருளாதார கொள்கை. அதனால்தான் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் சொல்லுவாரு, நமக்கு தேவை இந்த பொருளாதார கொள்கை அல்ல, உலக வர்த்தக நிறுவனத்தாலும் உலக வங்கியாலும் அறிமுகப்படுத்தப்பட்டு ஒன்றிய அரசாலும் மாநில அரசுகளாலும் இந்த புரோக்கர்களாலும் நடைமுறைப்படுத்துகின்ற இந்த பொருளாதார கொள்கை நமக்கு தேவையில்லை. நமக்கு ஐயா நம்மாழ்வார் அவர்கள் சொன்ன, காந்தியடிகளின் பொருளாதார ஆலோசகர் ஜேசி குமரப்பா அவர்கள் சொன்ன தற்சார்பு பொருளாதார கொள்கை வேண்டும் என்று நம்முடைய செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்கிறார். அதற்காகத்தான் நம்முடைய நாம் தமிழர் கட்சி மக்களிடம் வாக்குகளை கேட்டு நிற்கிறது.
இந்த அரசியல் மாற்றம் வராமல், அடிப்படை மாற்றம் வராமல் இதற்கெல்லாம் தீர்வே கிடையாது என்பதை நம்முடைய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நீங்கள் உங்கள் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் கிராமத்து பொதுமக்களிடமும் இந்த பிரச்சனையை பேசும் பொழுது இதனுடைய அடிப்படையை பேச வேண்டும். ஏன் இதெல்லாம் இந்த நாட்டில் நடக்கிறது? இதற்கு மாற்றம் எப்படி வரும்? நாம் தமிழர் கட்சி இதற்காக எப்படி உண்மையாக உழைக்கும்? ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஐயா நம்மாழ்வார் அவர்கள் இன்னொன்றையும் சொல்வார். அவர் பேசியதை நானே அந்த கூட்டத்திலே காதாலே கேட்டிருக்கிறேன். ஐயா அவர்கள் மறைந்த பின்னாலும் அந்த சொற்கள் என்னுடைய காதிலே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அவர் சொல்வாரு, நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புறோமே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்க என்ன சொல்றாரு, இவங்க எல்லாம் யாருக்கு வேலை பார்க்கிறான்? ஓட்டு போட்ட மக்களுக்கு வேலை பார்க்கிறானா, கார்பரேட்டுக்கு வேலை பார்க்கிறானா அப்படின்னு அவர் சொன்னாரு. அதை நீங்க கேட்கிறேன். இந்த தந்தை நாடாளுமன்றத்துக்கு ஒரு உறுப்பினர் இருக்கிறாரு, 2 சட்டமன்ற தொகுதிக்கும் உறுப்பினர் இருக்கிறாங்க. அவங்க அமெரிக்காவில் இருக்காங்களா, ஆஸ்திரேலியா இருக்காங்களா? இந்த பிரச்சனை அவர்களுக்கு தெரியாதா? செய்தித்தாள்கள் செய்தி வந்திருக்க, காவல்துறையின் மூலம் அவங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்குமே. அவங்க இந்த பகுதி மக்களை பார்த்து பேசினாங்களா? உங்க பிரச்சனை என்ன? நான் முதல்வர்கிட்ட சொல்றேன், இதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்றேன், விலக்கு கொடுக்கிறேன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது இந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அலட்சியம் பாருங்க, எவ்வளவு அலட்சியம். மக்கள் தான் ஏதோ காலில் இருக்கிற தூசு. அதுக்குதான் இந்த தம்பி ஒருத்தர் பேசும்போது கூட சொன்னேன். பல இடங்களையும் நான் பாக்குறேன். விழுப்புரத்தில் வெள்ளத்தை பார்வையிட வந்த அமைச்சர்கிட்ட போய், முதலமைச்சர்கிட்ட போய் கெஞ்சுறாங்க மக்கள், ஐயா காப்பாத்துங்க ஐயா, எங்களை காப்பாத்துங்க ஐயா. இது ஜனநாயக நாடா? நீங்கள் முதல்வரின் எஜமானர்கள், நீங்க போட்ட ஓட்டுல தான் அவர் முதல்வராக இருக்கிறாரு. ஏன் கெஞ்சிருக்க? ஏன் கெஞ்சிருங்க? கேட்க வேண்டியதானே? நான் சண்டைக்கு போக சொல்லல, உங்க உரிமையை கேட்கறத விட்டு ஏன் குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம், குரலை கொடுத்துட்டு உட்காந்து தூங்கிடுவாங்க, வீட்டுல தூங்கிடுவாங்க. அவன் எல்லாத்தையும் எடுத்துக்குவான். இதான் நடக்க போகுது. இப்போதைக்கு நீலமம் காவல்துறை மாநில அரசுகிட்ட இருக்கு. நீங்க தான் காவல்துறையை வச்சு இந்த நிலத்தை கையப்படுத்தி கொடுக்குறீங்க. மாநில அரசு தான் கொடுக்குது. நெய்வேலியில, பரந்தூர்ல, சிப்காட்டுக்கு என்ன பண்றீங்க? காவல்துறை வச்சு அந்த மக்களை வெளியேற்றுறாங்க. அந்த உழவர் பெருமக்கள், அந்த நிலத்தை பறிகொடுத்த உழவர் பெருமக்கள் நாளைக்கு நம்ம வீட்டு செலவெல்லாம் எப்படி பண்றது? வருமானம் போச்சு, கதறி அழுது மண்ணவாரி இறைக்கிறாங்க ஐயா, மண்ணவாரி இறைக்கிறாங்க. எல்லாம் நம்ம முகநூல்ல பாக்குறோம். கையப்படுத்தி கொடுப்பது இந்த மாநில அரசு. அப்ப இது மாதிரி சாலை அமைக்க போறோம், அகல சாலை, சுங்கச்சாவடி அமைக்க போறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிதானே கையப்படுத்த சொல்றாங்க. அப்பயே நீங்க இந்த உறுதிமொழி வாங்கணுமா இல்லையா? நான் நிலத்தை கொடுக்குறேன் ஐயா, நிலத்தை கொடுக்குறேன். ஆனா அந்த பகுதி மக்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிறவங்களுக்கு இலவசமா கொடுக்கணும்னு நீ ஒப்பந்தத்துல சரத்து போடணும்ல. போட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு நாங்க இந்த வெயில் என்ன கட்ட வேண்டியது இல்லையே. அப்ப மாநில அரசுக்கு எல்லாத்துக்கும் கடையில போய் ஒரு பொருள் வாங்கினா ஜிஎஸ்டி, ஹோட்டல போட்டா ஜிஎஸ்டி, மண்ணாட்சி இருந்தது. சரி, வரிதான் வசூலிக்கிறீங்க, அதை எங்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரீங்களா? தமிழ்நாட்டுக்குரிய பங்கு கிடைக்குதா? தமிழ்நாடு 1 ரூபா கொடுத்தா 27 உத்தரப்பிரதேசம் 1 ரூபா கொடுத்தா அவனுக்கு 3 ரூபா கொடுக்குறீங்க, பீகாருக்கு 7 ரூபா. எத்தனை வருஷமா கொடுக்கறது? சுதந்திரம் அறுதியிலே கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அவன் வளரவே இல்லை. அதுக்கு நாங்க என்ன பண்றது? நாங்க தான் இழிச்சா? நாட்டுக்குரிய பங்கை கொடுக்காத ஒரு அரசாக இருக்கிறது. இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய கட்சியாக நாம் தான் இருக்கிறது. எனவே நம்முடைய பொறுப்பாளர்களும் பிள்ளைகளும் மக்களிடம் இந்த கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த போராட்டத்திற்கு செவிசாய்த்து சுங்கச்சாவடி நிர்வாகம் இந்த பகுதி மக்களுக்கான சலுகைகளை கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் வலிமையானதாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி, என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். அடுத்ததாக மாநாடு இதழ் ஆசிரியர் ராம்குமார் அவர்கள் கடனர்கள். ஒரு செய்தி விட்டு போய்விட்டது. நேற்று தொலைக்காட்சியில் பார்த்தேன், நாடாளுமன்றத்திலே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்விக்கு பதிலளித்த சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அங்கே சொல்லி இருக்கிறார், जिसके बाद आधार का कार्ड और वहां टोल है, तो
तो आधार का कार्ड देखकर मानकर उसको तुरंत पास इशू किया जाए। तो मैं सजेशन இது ஹிந்தியில பேசுறாரு, நான் தமிழ்ல அதுல போட்டிருக்க சொல்லிடுறேன். आधार कार्ड உங்கள் வீட்டிலிருந்து 60 கிலோமீட்டருக்கு டோல்கேட் ஃபீஸ் கட்ட வேண்டாம், ஆதார் அட்டையை காட்டி கடந்து செல்லலாம். இது நாடாளுமன்றத்திலே அமைச்சர் சொன்னது. இதை சுங்கச்சாவடி நிர்வாகம் தயவு செய்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடும் வெயிலிலும் கண்டனத்தை தெரிவிக்க வந்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர், உடலுக்கு மருத்துவம் பிறகு உளவியலுக்கு முதன்மை மருத்துவம் என்று சொன்ன ஐயா மக்கள் மருத்துவர் பாவை செல்வன் அவர்களே, பெரும் தமிழர் குடும்பத்தில் பிறந்தும் தமிழை மறக்காமல் இன்று வரை காத்து நின்று எங்களுக்கு முன்னேற்றாக வழிகாட்டி கொண்டிருக்கின்ற பெருந்தமிழர் புலவர் கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களே, தமிழ் தேசிய வழக்கறிஞர் எனது ஆர்வலர் அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களே, எங்கள் உறவான தமிழ் தேசிய இயக்கம் சார்பில் வந்திருக்கின்ற எனது ஆர்வலர் சகோதரர்களே மற்றும் அவர்களே என்று அழைக்கக்கூடிய அத்தனை தகுதிகளையும் உள்ளடக்கி இருக்கின்ற பொறுப்பாளர்களே, இக்கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த வீரத்தமிழர் முன்னணியின் பொறுப்பாளர் எனது ஆர்வலர் அவர் சதீஷ்குமார் அவர்களே, எனது தம்பி கல்யாணத்துக்கு முதல் நாள் தம்பி எண்ணிய ஆர்வலர் தம்பி மணிகண்டன் அவர்களே, இன்னும் அவர்களே என்று அழைப்பதற்கு அத்தனை தகுதிகளையும் படைத்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்று, கடும் வெயிலிலும் காக்கி உடையில் காவல் காத்து நிற்கின்ற எனது ஆர்வலர் காவல் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் தம்பியின் புரட்சிகர வணக்கம். இங்க பாருங்க, இந்த நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்குது. இது ஒண்ணுதான் பிரச்சனையா அப்படின்னா இல்ல. ஆனா இன்னைக்கு காவல்துறையில பல பிரச்சனை. இங்க பாத்தீங்கன்னா ஆட்கள் கிடையாது, சேதன ஆட்கள் கிடையாது, பட்டப்பயணிகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஒரு சங்கம் கிடையாது. ஒரு போராட்டம் வந்தா கூட அவங்களுக்கு ஒரு போராட்டத்துக்கு ஒரு ஆள் கிடையாது. எங்க மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசணும். ஏன் என்ன சொல்றோம்னா, ஐயா வெள்ளைத்துறை அவர்கள கடைசி நாள் பதவியின் கடைசி நாள் நீக்கும் போது கூட கேட்க அவங்களுக்கு ஒரு சங்கம் கிடையாது. அன்னைக்கு நானும் ஐயா இப்ப பேசலாமன் அவரை பத்தி டிஎஸ்பி மாணிக்கவாசன் அவர்களும் பதிவு போட்டோம். பாக்கி யாரும் போடல அப்படின்னு இருந்தாங்க. யார் இந்த நான் போடுறேன்னா, காவல்துறைக்கு பல வேலை இருக்குது. எங்களுக்காக நீங்க பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற வேலை அவங்களுக்கு கிடையாது. இந்த வேலை உருவாக்குறது யாரு? வேலையை உருவாக்குறது யாரு? மத்திய அரசு, மாநில அரசு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த அரசுகளுக்கு பரிசாக்கிட்டோம்னா எங்க அண்ணன்கள், என் தங்கச்சிகள், என் உறவுகள் எல்லாருமே பேசாம இருப்பாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் விட்டாங்களா அப்படின்னா இல்ல. என்ன நடக்குது இத பாருங்க, எல்லாத்தையும் நீங்க பாக்கலாம். இந்த சாலையின் பேரு தேசிய நெடுஞ்சாலை. அப்ப அரசின் சாலை இது, நடத்துறது தனியார்னா இது அரசின் சாலையா இல்ல தனியார் சாலையா? சிந்திக்கணும், நல்லா சிந்திச்சுக்கணும். அரசு கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு தனியார் எங்களுக்கும் பாதுகாவல் கொடுப்பதுதான் காவல்துறை இல்லையா? இந்த நிலையை உண்டாக்குறது யாரு? இங்க இருக்கிற தமிழக அரசு கேட்க வேண்டிய அரசு கேட்கல. போய் கூப்பிடுறாங்க, தேவை விளையாடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இங்க எங்க அப்பாவுக்கு நான் காய்கறி விளையாடுறேன் அதுக்கு சொல்லி கூப்பிடுறான். எல்லாத்தையும் கூப்பிடுறீங்க. இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்ல தெரியாதா? ஐயா நிறைய பேசுறாங்க. இங்க ஒரு நியாயமான கட்டணத்தை இதை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க. 2008, 2009 சட்டப்படி ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்னா 150 ரூபாய்க்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பையன் கட்டணம் 2022 பாராளுமன்றத்தில் நடந்த விவாதம். அந்த விவாதத்தில் என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 300 ரூபாய் ஆக்கினதுக்கு தான் என்ன பண்ண வந்துச்சு. இது அப்ப நடந்ததுதான்.
அதை வந்து நேற்று தான் பாக்குறேன். ஏன்னா அவர் பத்திரிகையாளர் வந்து எல்லா பேப்பரையும் அவங்க வாங்கக்கூடாது. ஆனா தெளிவா சொல்லிடுறேன், 2026 நடந்த அந்த பாராளுமன்ற உரையில் நடந்தது என்னன்னா, சுங்கச்சாவடி வீட்டுக்கு பக்கத்துல இருந்து இல்ல, 60 கிலோமீட்டருக்குள்ள இருந்து ஒரு சுங்கச்சாவடி அமைஞ்சிருக்கிறது ஒரு இடத்துல, இன்னொரு சுங்கச்சாவடி அமைஞ்சிருக்கிறது ஒரு இடத்துலனா அந்த இரு சுங்கச்சாவடிகளுக்கும் 60 கிலோமீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க வந்து பணம் கட்ட தேவையில்ல, உங்களோட ஆதார அட்டையை எடுத்து நீங்க காட்டலாம் அப்படின்னா வருது. நேற்று எனக்கே நிறைய வந்தது, அதை நான் பார்த்தேன். ஆனா என்ன இது ஒரு பிரச்சனைனா, இந்த சாலை நமக்கான சாலை, அதாவது இந்த ரோடு என்ன ஒரு ரோடு இல்லை, இங்க இருக்கிற நிலம் என்னோட நிலம். அப்ப யாருக்கு போய் இருக்கோம் அப்படின்னு யாரு எனக்கு தகப்பனா இருக்க தமிழ்நாடு கிட்ட இருக்கணும். ஆனா இங்க அப்படி இருக்குதா அப்படின்னு இல்ல. ஒரு தோராயம் ஒரு உதாரணமா எடுத்துக்கங்க, வீடு உங்க வீடு, அது நம்ம வீட்டு வீடுல வேதன் காடு நம்ம காடு இருக்கும், தலைவங்கிற பேர்ல நம்ம பேர்ல இருக்கும். ஆனா வெளியில எவ்வளவு ஒருத்தன் வந்து வாழ வந்து கேட்கலாம், செருப்ப காட்டி அடிப்போமா இல்லையா? அடிப்போமா இல்லையா? ஆனா நாங்க அடிக்கப்போமா அப்படின்னா கருத்தியலாக அடிப்போம். எது வரைக்கும் கருத்தியலாக அடிப்போம்? சீமான் தம்பிகள் கருத்தை வலுப்படுத்தி ஆட்சி பிடிக்க வரைக்கும் கருத்தியலாக அடிப்போம். அதுக்கப்புறம் தெரிவிப்போம், ஒட்டுமொத்த அந்த சுங்கச்சாவடி சட்டத்தை போட்டு ஒரே நாள் தூக்கிட்டு போயிடுவோம். ஒண்ணு கிடையாது. எங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு சீமான் வந்து ஆட்சியை பொறுப்பேற்று ஒரே வாரத்துல அவங்களுக்கு சங்கம் அமைக்கிறதுக்கு சட்டம் ஏற்றுவோம். அதுக்கு உண்டானதை நாங்க முழுவதும் பார்ப்போம். ஏன்னா நிக்கிறதுதான் எங்களோட எதிரிகள் இல்ல, நமது எதிரிகள் இல்ல, எல்லாரும் என் குருதி சொந்தங்கள். அதை எப்படி பாதுகாப்பு இருக்க முடியும்? பழைய பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல குடிக்க தண்ணி இருக்காது, இப்ப கூட கொடுத்தாங்க, குடிக்க தண்ணி இருக்காது, இறுக்கமான பெல்ட் ஷூ அதை போடுங்க. இல்ல ஏதோ ஒரு இடத்துல காவல் காப்பையும் எதுவுமே இருக்காது, காவல்துறை எதுவுமே கொடுக்க மாட்டான். அப்படிதான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கான். இப்போ இத்தனை ஆண்டு அரசியல் நீங்க பாருங்க, அங்க வந்து நோட்டு புத்தகத்தை எவ்வளவு கொடுப்பாங்க பாருங்களேன். இந்த கோயிலுக்கு எழுதி கொடுப்பான் 4000 ரூபாய் கொடுப்பான் சார், 4000 ரூபாய் கொடுத்துட்டு நீ வந்து நெய்தி போகும்போது ஐயத்த. அதே போல காவல்துறை என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, நீ வாகனத்துக்கு நான் காசு கொடுத்துட்டேன், இது நான் காசு கொடுத்துட்டேன், நீ எனக்கு ஒட்டிக்கிட்டு இவனையும் அப்படி போட்டுட்டு எங்க அதிகாரிகள் கற்றுருக்காங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டா ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு சரியா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த வரவங்க காவல் நிலையத்துக்கு வரவங்க ஒரு பேப்பர் வாங்கி கொடுத்துருப்பான். காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டாங்க, அது போல இருந்தா இது வந்து கேட்கறது ஒருத்தர் கிடையாது, ஒரு கட்சி கிடையாது, உடனே ஓடுறாங்க. பையன்கள் கூட எந்த ஒரு பேப்பர் நாங்க ஆரம்பத்தில் நாங்க நிற்கும் போது இதுலாம் வந்து ஏதாவது நீங்க கட்டணம் மட்டும் கட்ட விடுவீங்களா, இல்ல நீங்க வந்து அதை எதுவும் செய்வீங்களா அப்படின்னு. சீமான் தம்பிகளுக்கும் தலைவர் பிரபாகரன் பிள்ளைகளுக்கும் போக்கிரிகள் கிடையாது, நாங்க போராளிகள், நாங்க உங்களிலிருந்து வந்தவர்கள், நாங்க செய்யறது என்ன செய்வோம், கருத்தியெல்லாம் சொல்லுவோம். இப்போ வந்து யாரு இந்த வேலையெல்லாம் போய் டோல்கேட் அடிக்கிறது, இந்த பொய்க்குத்தனம் பண்ணதான் எவன் பண்ணுவாங்கன்னா, எவன் வந்து சீட்டுக்கு நோட்டு ஆசைப்பட்டு கூட்டணியில போய் கட்டி நிற்கிறானோ அவன் தானே ஆசைப்படுவான். இப்போ ஐயா பேர் சொன்னாங்க வந்த கையோடைய, நீங்க வந்து அவர்களே சொல்ல வேணாங்க, அவர்களே சொல்லணும் ப்ரோ, எவனையும் சொல்ல மாட்டாங்க ப்ரோ, நம்மளே அவர்களையும் சொல்லிக்கணும். இங்க இது ஒரு ரெண்டு வச்சுக்க, இது திராவிடம் தேசியம். நான் மனம் தம்பி கேட்கிறேன், அண்ணன் இருக்காங்க, அவங்க சொல்லுங்க, திருமாவளவனை நம்பி போனேன், யாராவது இது வரைக்கும் இருக்காங்களா, யாரையாவது வழி இருந்திருக்காங்களா? ஐயா விஜயகாந்த் அவர்களே முடிச்சு விட்டாரு, விஜய் எந்த நேரத்துக்கு நம்ம பார்க்கணும். இங்க அரசியல் வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு பயிற்சி ஒரு படம் எடுக்கணும். அது எல்லாத்தையும் படையில நம்ம பாட்டு வாய மொழியை போயிட்டு வந்துச்சுங்க, கதைக்காகாது. இந்த இடத்துல என்ன இங்க வந்து அனைத்து குற்றங்களுக்கும் என்ன ஒரு தாயா இருக்கு, தகப்பனா இருக்குன்னா அச்சம். முதல்ல அச்சத்தை கொள்ளு, அதுக்கப்புறம் குற்றத்தை கொள்ளு, இதான் நம்ம தத்துவம். ஒரு அச்சத்தை கொள்ளணும். இங்க பாருங்க, ஒரு அச்சப்படணும். எதுக்கு அச்சப்படணும்? அவசியத்துக்கு அச்சப்படணும். ஏய் நம்ம மனதை கட்டோம்டா, எதுவும் தப்புடா, நம்ம நிலத்தை வைக்கோம்டா தப்புடா, நம்ம தாயத்தை வைக்கோம்டா அதெல்லாம் தப்புடா அப்படின்னு அச்சப்படணும். ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து கிள்ளிக்காம அது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட கேட்டுதான் போகிறாரு. உண்மையே கிடையாது. செய்தி போடுறோம் சார் பத்திரிகையில, அந்நாட்சி எழுதலாம். எப்படி இந்த பத்திரிகையும் போட நீ மட்டும் போடணும்னா, எனக்கு சூழல் இருக்கு, சொரணை இருக்கு, சீமன் தம்பியா இருக்கு, நான் தாண்டா போடுவேன், வரையாம போடுவாங்க, போட மாட்டான். இன்னைக்கு அந்த நிலைமையில நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் ஒட்டுமொத்தமா மாற்றணும். அப்ப என்ன செய்யணும்? மற்றும் ஒரு கட்சி தேவையில்ல, மாற்று அரசியல் புரட்சிதான் தேவை. அதுக்கு சீமான் கவனம் இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, இந்த சூழ்நிலை இந்தியாவோட இது வரைக்கும் எந்த தலைவனுக்காவது இந்த அளவுக்கு ஒரு அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன் இந்த தீர்மானம் மட்டும் இல்லாத இருக்கிறான்? எவன் மொழி தர மாட்டாங்களா? ஏன் தர மாட்டாங்க? சேர்ந்து நம்ம செதஞ்சிருவோம் சார். நாங்க
ஏற்கனவே அந்த இடத்துல பல பேர் பார்த்துட்டு வந்தோம்ல, படிச்சுட்டு வந்தோம்ல, பழகிட்டு வரல. அவங்க எல்லாம் பார்த்து படிச்சுட்டு வந்திருக்கோம், அவங்க கூடயே போயிருக்கிறோம். நான் பல ஆண்டுகளா போயிருக்கிறேன். யார் யார் புத்தகத்தை எப்படி எல்லாம் கொடுத்தாங்க, அதை நான் எப்படி பார்த்து படித்த மனசுல ஏற்றுனேன் எல்லாம் தெரியும். ஆனா எங்களுக்கு புத்தகத்தை கொடுத்தவங்க எங்க இருக்காங்கன்னா திமுகவே அண்ணா திமுக இருக்கான் சார், பிஜேபி காங்கிரஸ்லயும் இருக்கான். எங்க இருக்கான்? நீ அங்க இருந்து என்ன செய்ய போற, அங்கிருந்து என்ன செய்ய போற? உங்ககிட்ட ஒரு புரோகிராம் இருக்கிறவங்க திமுக புரோகிராம் கத்து போறேன், வேற செய்ய போற? இந்த மண்ணில பல விஷயங்கள் நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்குங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவிக்கு காலை இருந்துச்சா இல்லையா தெரியாது. ஆனா சொல்றீங்க கடைசி நேரத்துல அவங்களோட நிலைமை அப்படிதான் இருந்துச்சு, எல்லாரையும் காதல் சொன்னாங்க, பல செய்திகள் பார்த்துருக்கீங்க. ஆனா அவங்க காதல் இருந்துச்சா இல்லையாங்கிற கூட இந்த வரைக்கும் தெரியல. இதுதான் வந்து யதார்த்தமான அரசியல், இதுதான் அரசியல். பார்க்கிற இடத்துல ஐயா கலைஞர் சொன்னாருன்னா அந்த இடங்கள்லாம் வந்து அவருக்கு வந்து எடுத்துக்கலாம், அது அரசுக்கு கூட எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. அவரோட சமாதிக்கு கூட இடம் கிடைக்காம இருந்ததுதான் இதுதான் வரலாறு. உலகத்தை ஆகலாம்னு சொன்னாங்க, ஆனா அவரு கடைசியில ரொம்ப என்ன செஞ்சாரு, தன் சவப்பட்டியில கையை எடுத்து மேல கட்டி என் கையில ஒண்ணுமே காட்டினாரு. அதுதான் வரலாறு. ராஜராஜ சோழன் விளையாட்ட உறவு ஆட்சி செய்யலாம், ஆனா இன்னைக்கு அவரோட அந்த அவருக்கு அந்த சமாதியோட எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாம ஒரே ஒரு நாங்க சொல்றோம் இல்லைன்னு சொல்றோம். இதான வரலாறு. எவனும் 27 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் இருக்க போறதில்ல, இருக்கிற வரைக்கும் உண்மையாரு உண்மையான கூட உங்களுக்கு தான் வந்து நாளைக்கு இல்லைங்க நம்ம வந்து ஒரு கடிதத்துல அதாவது நம்ம கதாபாத்திரம் நம்ம போடுறோம் நாகாலாந்துல இருக்கிறவங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. உறுதியா உங்க தம்பி உங்க வீட்டு கூட சீமான் சரியா இருப்பாரு. நீங்க எதை பத்தி நாங்க பேசுறோம், அண்ணனை பத்தி பேசுறோம், மண்ணை பத்தி பேசுறோம், அண்ணையை பத்தி பேசுறோம், இருக்க அதிகாரிகளை பத்தி பேசுறோம். அவங்க பாருங்க உதயநிதி உதயமான நாள் புள்ளா பொருளாதார ஒரு ஆச்சரியமா, எவன் ஒருத்தன் புரட்சியாளனா சாவனா அதுதான் ஆச்சரியம். பிறந்ததும் ஆச்சரியம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது என்ன இன்னொரு நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது வச்சுங்க, நம்ம கிராமத்து பக்கத்தெல்லாம் வெளியூர் செய்வாங்க. வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு ஏதோ சின்ன ஒரு தகராறு நடக்குது, ஏதோ சின்ன ஒரு தகராறு வரப்போற மாதிரி இருந்துச்சுன்னா கூப்பிடுவோம். ஏய் நான் உன்னை பாத்துக்கிறேன், அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், இப்போ அப்பதான் பேச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நீ எப்பதான் செய்யக்கூடாதுப்பா அப்படிப்போம். அதே போல இன்னைக்கு என்ன நடக்குது, இங்க நாங்கள் வச்சுலாம் போராட்டாங்க, நாங்கள் தான் போறாங்க. எங்க போறாங்க? எனக்கு நான் கூட்டணியில இல்ல, நான் தமிழர் கூட்டணியில இல்ல, நான் வீட்டில் நின்று போராடுறேன். நீங்க 10 போது நீங்க வந்து போராடுங்க. நீங்க என்ன போராடணும்? எனக்கு 25 கோடி ஓகே கொள்கை இல்ல, அங்க போராடணும். எனக்கு 2 சீட்டு பட்டாது, எனக்கு கொள்கையும் முக்கியம் இல்ல, எனக்கு கூட்டணியும் முக்கியம். அது முக்கியம் இல்லைங்களா, அங்க போய் போராடணும். அதை விட்டு எங்க இருந்து போராடுற? நாங்க நீங்க போராடுறோம், நீங்க நீங்க போராடா. எங்க ஐயாக்களுக்கு தெரியல, இப்போ இவங்களும் போராடுறாங்க அவங்களும் போராடுறாங்க. ஸ்டாலின் ஐயாட்ட நீங்க நேரடியா பேச முடியாது. நீங்க சொன்னா செய்வாரா செய்ய மாட்டாரா? ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு மொத்தமே கொள்கைகள் இருக்கிறது ஒன்றும் இல்லை. வேணா சொல்லி எந்த சவால் விட்டு உங்ககிட்ட வந்து நேரடியா உட்காந்து விவாதம் பண்ண தயாரா இருக்கு. என்ன கொள்கைக்காக திமுக போட்டு போற, என்ன கொள்கைக்காக அண்ணா திமுக போட்டு போற? ஆண்டாண்டு காலமா அப்படிதான் இருந்துட்டோம். என்ன ஆண்டாண்டு காலமா இருந்துட்ட பல கருத்துக்கள் இங்க வந்து பேச வேண்டியது. கால நேரங்கள் முடிச்சுக்கிறேன். என்னைக்கு நான் தமிழர்கள் சீமான பிள்ளைகள் எந்த போராட்டம் கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் சரி, மக்களுக்காக இருக்கும். எங்க மக்கள் நீங்களும் ஒருத்தவங்க காவல்துறைக்கு எந்த விதத்திலையும் காணப்பட்ட போராட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்த, எனக்கு உரிமை கொடுத்த அத்தனை பேர் நன்றி தெரிவிக்க நன்றி. வணக்கம். தமிழர் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுங்கச்சாவடியை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். ஒரு அரசு, அதாவது நாம் சுதந்திரம் பெற்று இன்றைக்கு 3/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாகி இந்த சுதந்திர இந்தியாவிலே சுதந்திரத்திற்கு முன்னாடி வெள்ளையர்கள் ஆண்ட நாட்டிலே கூட இவ்வளவு பெரிய கொடுமையான வரிச்சுமைகளை இந்த இந்திய மக்கள் பெற்றதில்லை. ஏன் நான் இந்திய ஒன்றியத்தை எடுத்து பேசுகிறேன் என்று சொன்னால், இந்த கோவில் ஒன்றில் மட்டும் இந்த சுங்கச்சாவடி அல்ல, இமயமலையுடைய அடிவாரத்தில் துவங்கி கன்னியாகுமரி முறையிலும்
சுங்கச்சாவடியை அமைத்து மத்திய அரசு வரியை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வரியை செலுத்த வேண்டும் என்று மக்களை படாதபாடுபடுத்தினார்கள். அதனால்தான் இந்த சுதந்திர வேட்கையே மக்களுக்கு உருவானது. இந்த நிலம் கோயில்கள் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நிலம் எங்களுடையது. இந்த நிலத்திலே விளையக்கூடிய விளைபொருள் எங்களுடையது. இங்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நலனுக்காக வாகனங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். உழவுக்கு வாகனம், எந்திர வாகனம் வைத்திருக்கின்றோம். பயணம் செல்வதற்கு இருசக்கர வாகனம் வைத்திருக்கின்றோம். குடும்பத்தோடு செல்வதற்கு 4 சக்கர வாகனம் வைத்திருக்கின்றோம். இது ஒரு செய்தி நல்லா புரிஞ்ச இளைஞர்கள். ஒரு சரக்கு வரி போட்டான்னு வச்சுக்க, ஏதாவது சரக்கை ஏற்றிட்டு போனா வரி போடலாம். நாம் மனைவியோடும் தாயோடும் தந்தையோடும் மக்களோடும் சொந்தமா ஒரு மகிழ்வுல குடும்பத்தோட போறோம். அதுக்கு வரி போடுறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு கொடுங்கோன்மை, ஒரு எவ்வளவு பெரிய ஒரு கொடுங்கோன்மை. இதை நீங்க சிந்தித்து பார்க்கணும். நம்ம பாலாபேட்டையில ரோட்டுக்கு வரி, ரோட் டாக்ஸ், வாகனத்துக்கு கட்டுறோம், சாலை வரி கட்டுறோம். அந்த ரோடு எங்க இருக்கு? அந்த ரோடு பல்லத்துல ஒரு 20 அடி ரோட்டுல கீழே இருக்கும். இது நேரம் அவன் குழி தோண்டி புதைச்சிட்டான். அந்த ரோட்டை குழி தோண்டி புதைச்சிட்டு மேல போடுறான். என்ன சொல்றான்னா, இது தனியாருக்கும் அரசுக்கும் உரிய சாலை. எந்த தனியார் எவன்டா வாங்கினா? அரசு நிலத்தை கைப்பற்ற வேண்டும். அரசு நிலத்திலே சாலை அமைக்க வேண்டும். அதான் அரசுடைய கடமை. ஒரு சாலைக்கு கொடுப்பதற்கு யோகியதை இல்லாத ஒரு இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற அதிகார நெறி எதற்கு அப்படிங்கிறான். அதை கம்முன்னா ஒற்றதா போயிடும். பசைன்னா இது என்ன பசை? வண்டி அதுக்கு வண்டி பசை ஒண்ணுமே புரிய மாட்டேன். அந்த அளவுக்கு மொழியை கொண்டு விட்டாரு. காலையில் இந்த பேச்சு போட்டு வளர்க்க பாருங்க, அதுல வரி இருக்கு. அதை விளக்குற பிரசு வரி இருக்கு. போட்டுக்கூடிய கோப்புக்கு வரி இருக்கு. நீ போட்டுக்கிற சட்டிக்கு வரி இருக்கு. கோமணத்துக்கு வரி இருக்கு. சட்டைக்கு வரி இருக்கு. பணியனுக்கு வரி இருக்கு. எல்லாத்துக்கும் வரி இருக்கு. உண்ணுகின்ற உணவு வரி இருக்கு. காய்கறி ஏற்றி வரி இருக்கும் போது காய்கறி விதையை வாங்குகின்ற போது விலைக்கு வரி இருக்கின்றது. ஒரு விவசாயி தன்னுடைய வயலிலே விவசாயம் செய்வதற்காக இடுபொருளாக கொண்டு வரக்கூடிய விதைக்கு வரி போட்டு வசூல் செய்கின்றார். எந்த நாடு? விவசாய மூலதனம் எங்கே இருக்கின்றது? உரம் நீங்கள் கொண்டு கொண்டிருக்கிறீர்களே, மிகப்பெரிய உப்புக்கள், விஷ உப்புக்கள், வெடிமருந்துகளை கொண்டு கொண்டிருக்கிறீர்களே, அதற்கெல்லாம் வரி போடுகின்றார். வரி 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 என்று வறுமையில் பிறந்து வறுமையில் வளர்ந்து வறுமையில் வாழ்ந்த மக்களை, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை வரியிலே பிறந்து வரியிலே வாழ்ந்து வரியிலேயே தரக்கூடிய மக்களாக இந்த மத்திய மாநில அரசுகள் உருவாக்கி இருக்கின்றது என்றால் இதனுடைய ஒரு வன்கொடுமை என்ன இருக்கின்றது? நாட்டில் யாருக்குமே உணர்ச்சி இல்லையே, யாருக்குமே உணர்ச்சி இல்லையே. 2000 வருஷத்துக்கு ஒரு கிளவி இந்த கோயில் வண்டியில இந்த மண்பாண்டெல்லாம் செய்வாங்க பாருங்க, அந்த ஆட்டா ஒரு கிளவி, அதுக்கு வெள்ளிப்பியத்தியார்னு பேர், வெண்பார் புலவர். 2000 வருஷத்துக்கு முந்தைய இந்த மண்ணில இந்த ஒரு போர் நடந்துச்சு. இந்த கோயில் வண்டியில கரிகால் சோழன் சேர மன்னனை வென்றான். சேர மன்னனுடைய நெஞ்சில அம்பு பாயுது. அம்பு நெஞ்சில் பாய்ந்த அம்பு முதுகு பக்கம் வந்து வந்தவன் அப்படியே தட்டு தடவை இந்த சேர்மாநல்லூர்னு பக்கத்துல ஒரு மயில இருக்கு. அந்த ஊர்ல போய் பிறப்பும் பின்னாடி பொண்ணு போட்டு போயிட்டு மானம் கருதி இதோட தோற்று போய் உயிரோடு நாட்டுக்கு போகக்கூடாது என்ற அந்த தமிழ் பெருமன்னன் இந்த மண்ணிலேயே சாக வேண்டும் என்று அந்த செத்தான். சேரன்மாநல்லூர் பேர். அப்ப அந்த கிழவி போய் பார்க்கின்றார் அந்த மன்னனை. ஏப்பா ராஜா, நீ ஏண்டா போறது உயர்ந்த? ராஜா என்ன பண்ணா தெரியுமா? என் நாட்டுல பொருள்கள் உற்பத்தி ஆகுது, அதை விற்கிறதுக்கு ஏத்திக்கிட்டு வரவட்டெல்லாம் சுங்கம் நிறைய கேட்கிறான், வரி நிறைய கேட்கிறான். அதை ஏண்டா கேட்கிறேன்னு சொன்னேன். நான் குறைக்க முடியாதான்னு சொன்னான். நான் கேட்பேன்டான்னு சொன்னான் கரிகால் சோழன். அதுக்காக இந்த சண்டைக்கு வந்த நானு உன்னை வென்று சுங்கத்தை தவிர்க்கிறேன்னு வந்தேன்.
ஆனா அவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன கொள்வதற்கு அம்பை நெத்தியை ஏற்றி விட்டான் புலவரே என்று அந்த வெள்ளிக்கு அத்தியாரிடம் சொன்னபோது அப்படியா சொன்ன அந்த கரிகாலன் என்று சொல்லி வேக வேகமாக கரிகாலன் அரண்மனைக்கு போனான். போக முடியுமா? கரிகாலன் கூப்பிடுறான். அவன் என்னன்னு கேட்டான். ஒரு குடிமகள் சாதாரணமாக மண்பாண்டம் செய்து விற்கக்கூடிய அதை கொண்டு பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு பெண்மகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோயிலிலே இந்திய நிலப்பகுதியிலே முக்கால் நிலப்பகுதியை ஆண்ட கரிகாலன் என்று சொல்லக்கூடிய மன்னனை அழைத்து கேட்கின்றாள். நனையில் உண்ணீர் நாவாய் ஒட்டி வழிதலில் ஆண்ட உறவான் வைத்த 3 மக்களும் கடல்களால் சூழப்பட்ட இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வெற்றிகளுடைய மகனாகிய கரிகாலனை அவனை வாழ்த்தி எங்க வேண்டும் இந்த போரிலே வென்றவனை. ஆனால் அவனை வைத்தான், வகை மாறினான். நின்னினும் நல்லன் புறப்புண்ணாய் வழக்கியிருந்த அந்த வேளாண் இருக்கின்றானே அவன் நின்னினும் நல்லன். உன்னதிகாரிடம் சிறந்தவன் தான். தன் குடிமக்கள் வரி செலுத்தக்கூடாது என்பதற்காக, தன் குடிமக்கள் வாழ்வு ஓங்க வேண்டும் என்பதற்காக உன்னிடம் கேட்க வந்து போர் செய்தான். ஆனால் நான் வரி பெற்றேன் என்று இந்த காவிரி பூம்பட்ட துறைமுகத்தை கையகப்படுத்திக் கொண்டு நீ செய்கின்ற செயல் தவறு என்று சொன்னார். அன்னைக்கு போட்டா சட்டம் சுங்கம் தவிர்த்தான். சுங்கம் தவிர்த்த சோழன் ஒரு பெண் பார்ப்போர் கோயில்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆணை சேனை ரதம் என்று சொல்லக்கூடிய 4 படைகள் கொண்ட ஒரு மன்னவனை போய் கேட்டாள் என்றால் அந்த மன்னவன் மக்களுக்கான மன்னவனாக இருந்தான். அந்த மக்களையே ஒழுங்கி மன்னவனை கேட்கக்கூடியவராக இருந்தால் உங்கள் 70 ஆண்டுகள் இந்த சுதந்திர இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்திலே அரசை ஆளுமை செலுத்துகின்ற ஒரு இடம் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கின்றதா சொல்லுங்க. கெஞ்சி அழுகிறாங்களா? உரிமையை பற்றி மறந்து போயிருக்கீர்கள். ஏன் உங்கள் பெருமையை மறந்து போனதா? நீங்கள் அன்பாக இருங்கள், தவறே இல்லை. ஆனால் அடிமையாக இருந்து விடாதீர்கள். நீங்கள் எதிராளராக இருங்கள், ஆனால் கோழைகளாக இருந்து விடாதீர்கள். உங்களுடைய உணர்வு, உங்களுடைய உரிமை, உங்களுடைய பொறுப்பு இவைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. ஒரு கார் ஓட்டுநர் இந்த பகுதியிலே நீடாமங்கலம் கோயிலட்டி பகுதியிலே அம்மா பிள்ளைக்கு ஒரு கார் ஓட்டுநருக்கு ஒரு போன் வருது, ஒரு அலைபேசியில வருது. ஒரு அம்மா ஒரு பாம்பு கடிச்சு ஏதோ ஒரு நெஞ்சு வலி வந்துட்டு காருல உடனே வாங்க நீடாமங்கலத்துல இங்க வர சீக்கிரம் வந்தாங்க. வேகமா வரான்னு வச்சுங்க, அவன் தோலை போட்டு 75 ரூபா வெறுங்கார். ஒரு காரு டிரைவரோட இந்த வந்தான்னா, ஓட்டுநரோட வந்தான்னா எந்த விதமான வாகன பயணிகளை ஏற்காமல் இருக்கிற காருக்கு 75 ரூபாய். இது நியாயமா அநியாயமா? நீங்க சொல்லுங்க, இதை சொல்லுங்க. இருக்க அந்த நோயாளி எழுதிட்டு போனான்னு அப்ப 75 ரூபாய். இப்ப இந்த 150 ரூபாய் ஆட்டோ வைப்பான், அந்த நோயாளி கடையில வைப்பான். அவன் என்ன பண்ண முடியும்? டோல்கேட் உப்பு பருப்பு, தோரம் பருப்பு, சீனி, சக்கரை, கருப்பு எல்லாம் கொடுக்குறாங்க. அது எவனே தெரியப்பட்டாங்க. உள்ள இருக்கிறவன் அவன் என்ன பார்த்தா நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம பேசினா அவனுக்கு புரியல. அவன் கையில பேர் அவன். ஒரு நிர்வாகம் என்பது, ஆட்சி நிர்வாகம் என்பது மக்களுக்கு சுவையாக இருக்கக்கூடாது, சுவையாக இருக்க வேண்டும். சுவையாக இருக்க வேண்டும். ஜிஎஸ்டி போட்டீங்க, 1 லட்சம் கோடி ரூபாயை நீங்கள் இறக்குமதி ஜிஎஸ்டி போட்டீர்கள், மத்திய அரசு போட்டது. ஆனால் இன்றைக்கு எத்தனை கோடி வருமானம் வருகின்றது? 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வந்திருக்கின்றது. தாராளமான பொருளாதாரம் வரியின் மூலமாக மத்திய அரசுக்கு கிடைக்கின்றது. ஒரு தோசை 100 ரூபாய், ஜிஎஸ்டியோட 111 ரூபாய். 2 இட்லி 70 ரூபாய், ஜிஎஸ்டியோட 77 ரூபாய். ஒரு இட்டலி தின்பதற்காக, ஒரு தோசை தின்பதற்காக, ஒரு காப்பி குட்டை குழம்பி தேநீர் வடிகட்டிய தேநீர் குடிப்பதற்கு ஜிஎஸ்டி வரி செலுத்தப்படுகிறது நாட்டில். உண்பதற்கு இன்னொரு சொல்றாங்க, சிறுநீர்களுக்கே வரி. பேருந்து நிலையத்துக்கு போங்க, அங்க கட்டண கழிப்பு, மலம் போறதுக்கு கட்டண கழிப்பு. எவ்வளவு வேண்டாம் வரியை போட்டுக் கொள்வீங்க இந்த மக்களை. ஆனால் இவ்வளவு வரியை செலுத்திக் கொண்டு மக்கள் வளமாக வாழ்கின்றார்களே, இவர்களை குற்றம் சொல்வதா? இல்லை இந்த வரியை வாங்கி கொண்டு மக்களை ஏமாற்றி கோடிக்கு மேல் கோடீஸ்வரராக மாறுகின்றார்களே ஆட்சியாளர்கள், அவரை குற்றம் சொல்வதா? நாடு எவ்வளவு பெரிய வளத்தை பெற்றிருக்க வேண்டும். இலவசமான மருத்துவமனை இந்த நாட்டிலே உருவாக்கி இருக்க வேண்டும். அம்மாப்பேட்டை மருத்துவமனை இருக்கின்றது,
நீடாமங்கலத்திலே மருத்துவமனை இருக்கின்றது. இன்றைக்கு சுதந்திர இந்தியாவினுடைய 7 மடங்கு மக்கள் தொகை பெருகிய நாட்டிலே கோவில் வண்டியிலும் ஆதரவு மண்டபத்திலும் மருத்துவமனை இருக்கின்றதா என்பதை நீங்கள் பாருங்கள். ஒரு பிரசவம்னா தனியார் மருத்துவத்துக்கு போக வேண்டும். ஒரு பிரசவத்திற்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகின்றது. பெரிய அறுவை சிகிச்சை 3 லட்சம் 5 லட்சத்துக்கு மேல் செலவாகின்றது. இதே மாதிரி வலிய செலவாகின்றது. மருத்துவத்தை தனியாரிடம் கொடுத்து அதுல காப்பீடு, முதலமைச்சர் காப்பீடு, அவன் எல்லாத்தையும் வாங்குறான். அந்த இதுல தனியார் மருத்துவமனை வாங்கி தனியா வாங்கி உள்ளவங்க எல்லாம் அப்படியே அந்த காலத்துக்கு செஞ்சிருவாங்க. அதை விட இன்னொரு மடங்கு இப்போ தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனை வாங்க. இதய நோய் இல்லாதவர்களே இதய நோய் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்துறை இருக்கிறது. நான் ஒரு ஐயாவிடம் அனுப்பியிருந்தேன். அதெல்லாம் ஒன்றுல கேஸ்ட்ரிக் மாத்திரை எல்லாம் வலிக்காதுட்டாங்க. அதே நோயாளி தஞ்சாவூர் இருக்கும் போது இந்த ஆக்கியோ பண்ணணும் அப்படின்னா மனித நேயமற்றவர்களாக மக்களை உருவாக்கி இருக்கின்றது அரசு. அரசு தொழிலே இருக்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், கல்வி நிலையத்திலே ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாணவியை பாலியல் தொந்தரவு செய்யக்கூடிய மனதிற்கு தள்ளி இருக்கின்றனர். மாணவர்கள் மது போதையில் மட்டுமல்ல கஞ்சா போதையில் தெரியக்கூடிய அளவிற்கு இந்த நாடு வளர்ந்திருக்கின்றது. என்ன செய்திருக்கின்றீர்கள்? என்ன சாதித்திருக்கின்றீர்கள்? குடியானாக ஆக்கி இருக்கின்றீர்கள். ஒரு சந்தேகம், எல்லாம் தான் குடிக்கிறோம். தண்ணியை குடிக்கிறோம், காப்பியை குடிக்கிறோம், டீயை குடிக்கிறோம், இளநீர் குடிக்கிறோம், எல்லாத்தையும் குடிக்கிறோம். சாராயத்தை குடிக்கிறவனையே குடியாரங்கிறான். சாராயத்தை குடிக்கிறவனையே குடியாரங்கிறான். திருவானந்த வாரியார் சொல்றாரு, இதெல்லாம் குடிச்சா உயிரை வளர்க்குமா, அது உயிரை பறிக்குமா. சாராயம் குடிச்சா உயிர் போயிடு, உயிரை பறிக்குமா. அதனால அது குடிகாரன். உயிரை கொள்ளக்கூடிய உணவுகளை, விஷமான உணவுகளை வளர்த்திருக்கிறார்கள். பாருங்க, இந்த வெள்ளம் வந்துச்சு. ஒரு பாதுகாப்பான விவசாய இடுபொருள்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிடங்கு அமைக்கப்படாததால் லட்சக்கணக்கான கடலை முட்டைகளும் விவசாய பொருள்களும் வெள்ளத்திலே மிதந்தது. விழுப்புரம் மாவட்டம் யாருக்கு இந்த கோயில்களில் இருந்த காமராஜ் இருந்தார், இந்த வைத்தியலிங்கம் இருந்தார், 2 பெரிய மந்திரி யானை வாரி 2 பேரும் விவசாய குடும்பத்தில் போட்டாங்க. விவசாயத்தை விட்டா அவங்களுக்கு வழி இல்லை. ஒரு தானிய பாதுகாப்பு கிடையாது. நெல்லுக்கு கட்டி இருக்கின்றார்களா, மிளகாய்க்கு கட்டி ஒரு இளவு இல்லை. ஆனால் எல்லோரும் வீடு கட்டி மகிழ்வோடு கோடிக்கணக்கான ரூபாய் வீடு கட்டி வாழ்கின்றார். ஐயா அவர்கள் சொன்னார்கள், பாராளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது இருக்கிறாரே தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் முரசொலி இது முந்தி பழனி மாணிக்கா அவர் பழனி மாணிக்க பாராளுமன்றத்துல பேசுனதே இல்லை. பேசுறதே பக்கத்துல பேசிட்டு இவன் போயிருக்கான். இவன் பக்கத்துல மட்டும் பேச மாட்டேங்கான். பெரிய சின்ன பார்க்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போஜா இந்த நாட்டில் ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் கையெழுத்து போடணும். இந்த நாட்டிலே ஒரு சட்டத்தை திரும்ப வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் கையெழுத்து போடணும். இந்த நாட்டிலே ஒரு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் கையெழுத்து போடணும். இந்தியாவிலே தலை சிறந்த 10 உயர்ந்த பதவிகளிலே 10வது பதவியாக இருப்பது பாராளுமன்ற உறுப்பினர். அவர் தேசிய நெடுஞ்சாலையில் இதுபோல் சுங்கச்சாவடி அமைந்திருக்கின்றது என்னுடைய எல்லையை அமைக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே நரேந்திர மோடியை சட்டையை பிடிக்க வேண்டாம், அவன் சிந்தை பிடிக்க வேண்டாம். பக்கத்தில் நான் சொல்லலாமா இல்லையா? ஒரு காகிதத்திலே மரியாதை கொடுக்கலாமா இல்லையா? இதை செய்வதற்கு யோசனை தகுதி இல்லாதவன் எப்படி பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட முடியும்? என்ன ராமநாதன் தஞ்சாவூர் தஞ்சாவூர் பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே நம்ம புரோகர் வேண்டும். யார பாராளுமன்ற உறுப்பினராக யார சட்டமன்ற உறுப்பினராக தஞ்சாவூர் மாவட்டத்தில் யாருன்னா புரோகர் ராமநாதன் தான். சித்தமணி சோமசுந்தருடைய மகன் சித்தமணி சேர்மனா இருக்காரா? இன்னொரு செய்தி ஒன்று கேட்டு ஜனாதிபதி வேண்டியதில்லை.
பாரத பிரதமர் வேண்டியதில்லை, பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, உள்ளூர் கவுன்சிலர் போதும், உள்ளூர் பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர் போதும். இந்த தலைவர் பதவி காலி ஆயிடுச்சு, கவுன்சிலர் பதவி காலி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த 20ஆம் தேதி முடிகிறது. இந்த 10 நாட்களுக்குள் நினைத்தால் சித்தமல்லி சோமசுந்தரத்தினுடைய மகனாக சித்தமல்லி செல்வன் அவர்கள் நினைத்தால் இந்த டோல்கோட்டை இழுத்து மூடலாம். ஊராட்சி அமைப்பு சட்டத்தின்படி தன்னுடைய வரம்பு நில வரம்புக்கு உட்பட்டு எந்த ஒரு அரசு வரி விதிக்கும் பொழுது மக்களுக்கு பாதிக்கப்படுவதாக இருந்தால் 25 பேர் கையெழுத்திட்டு ஒரு தீர்மானத்தை இட்டு கூட்ட வேண்டும் என்று சொன்னால் ஜனாதிபதி செய்ய முடியாது. தயாரா இருக்காரா? எங்க ஊர் ஒன்றிய திமுக செயலாளர் தூர் ஒன்றிய செயலாளரை காத்து வாங்கிப்பான். ஏன்னா நம்மளுக்கான அவன் கட்ட போறான்ப்பான், அவனுக்கு ஒரு அவன் பாசு வாங்கிருப்பான், அவன் போயிட்டு வந்துருப்பான், அவன் ஜனத்தில் வேலை கட்டிட்டு போவான், கட்டாமல் போவான், அவன் தோல்ல போட்டு போவான், எப்படி வேணாலும் போவான். மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவரிடம் பொறுப்பு இல்லாததனால், மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருதுகின்றவரிடம் பதவி இல்லாததனால், மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்திக்கக்கூடியவரிடம் அதிகாரம் இல்லாததனால் இது போன்ற தீர்வுகள் உள்ளடக்கிறது. நீங்கள் இந்த சுங்கச்சாவடி நிர்வாகத்திலே 2023ஆம் ஆண்டு நம்முடைய மணி அவர்கள் தகவல் அறிவு உரிமை சட்டத்துல மனு போட்டார். அந்த மனுவுல கண்ணாடி எடுத்தார். இந்த படிங்க மணி 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 படிங்க மணி ஐயா மணி உள்ளூர் கிராமவாசிகளுக்கு கார், ஜீப் மற்றும் ட்ரக் போன்ற வாகன பிரிவு 9 உட்பிரிவு 2 தேசிய நெடுஞ்சாலை கட்டண நிர்ணய விதி 2008 நிர்ணயிக்கப்பட்ட வழிகளின்படி சலுகை கட்டணத்தில் உள்ளூர் பயண பாஸ் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை பிரிவில் பைபாஸ் நீங்களாக ஏனைய பயன்பாட்டில் உள்ள சாலைகள் முழுவதும் 114.88 கோடி மதிப்பீட்டில் சாலையின் தரம் உயர்த்தப்பட்டு முழுமையான மேம்படுத்தப்பட்ட சாலைகள் அமைக்கும் பணி மாநில நெடுஞ்சாலைத்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதிய இருவழிச்சாலை அமைக்கும் பணி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருவழிச்சாலை பணிகள் முடிவுறாமல் சுங்கச்சாவடி வசூல் பணி ஏதும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது. இதுதான் சட்டம். இப்ப ஒண்ணு இது 4 வழிச்சாலையா இருக்கணும், இல்ல இது 2 வழிச்சாலையா இருக்கணும். இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் சுங்கச்சாவடி அமைத்து சுங்கச்சாவடி வசூல் செய்வது தவறு. இது யாரு? அந்த ரோடுக்கு ஒரு ஆணையம் இருப்பாங்க, தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். அது அறிவிக்குது. நம்முடைய சகோதரர் மணி அவர்கள் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் போட்டு வாங்கிட்டார். அப்ப இந்த டோல்கேட் இந்த போட்டுள்ள சுங்கச்சாவடி தவறான ஒன்று. நீதிமன்றத்திலே வழக்கு ஏற்படுது. நீதிமன்றத்திலே வழக்காடி இந்த சுங்கச்சாவடி அடியோரும் வேரோரும் வேறு மன்னரும் சட்டபூர்வமாக அப்புறப்படுத்த வேண்டும். எவன் காசு வாங்க கொடுத்தாலும் சரி, கொடுக்குறாலும் சரி, வாங்கினாலும் சரி, வாங்கினாலும் சரி, போவோம் புறம்பொருட்கள் போ. ஆனால் இந்த சுங்கச்சாவடி இன்றைக்கு சொல்லுகின்றோம், அடுத்த 25ஆவது ஆண்டு 2025ஆம் ஆண்டு இந்த கோயில் வண்டி மண்ணிலே இயங்காது. நீதிமன்றத்தின் மூலமாக சட்டபூர்வமாக இதை அப்புறப்படுத்துவோம் என்று கூறி அதற்கு இந்த உள்ளூர் பொதுமக்கள் நல்லா உணர்ந்து வரணும். எவ்வளவு தேவையில்லாம வீட்டுக்கு கட்டிட்டு இருக்கான், நம்மளுக்கு நேரம் உட்காரக்கூடாது. தேர்தல் வந்தாலும் 5 ரூபாய் பரவாக்கிட்டு ஓட்டு போறீங்க. சும்மா நேரத்துலயாவது உங்களுடைய உரிமைக்கு போராட வர வேண்டும். அது முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா புள்ள ரோட்ல விளையாடும், கபடி விளையாடும், உப்பு போட்டு விளையாடும், சில்லு போட்டு விளையாடும். ஒரு பிள்ளைக்கு காண மாட்டேங்குது. இப்ப சின்ன ஒரு 15 வயசாட்டால இளைஞர் பண்ணாலும் பாதி ஒரு திருவள்ளுவர் நடத்துவான், பொங்கல் விழா நடத்துவான், பேச்சு போட்டி நடத்துவான். பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதில்லை. என் பிள்ளை வீட்டுக்குள்ளே வச்சு ஒண்ணுமே தெரியாத பண்ணாமல் கிடக்குற நாடு. யாரா நாடு? மன்னராலோ மலைகளாலோ நதிகளாலோ நிலத்தினாலோ இந்த மண்ணிற்கு பெருமை இல்லை. மண்ணும் இமயமலை எங்கள் மலைன்னு சொன்னான். அது நம்முடைய காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருளை நதி மேலிய ஆறுகள் ஓடி மேடி கடித்த தமிழ்நாடு. அது தமிழ்நாடு வளம், இமயமலை வளம், நதிகள் வளம். எது பெருமை? வள்ளுவன் தன்னை உலகினைக்கு தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு.
இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இந்த மண்ணுக்கு பெருமை உடையவனாக இருக்க வேண்டும். இந்த நிலத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இந்த நிலத்தை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடிய புரட்சியாளராக திகழ வேண்டும். ஏன் அவன் புரட்சியாளராக இருக்க வேண்டும்? பின்னால் வரக்கூடிய சமூகங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் வளமோடும் நலமோடும் வாழ வேண்டும் என்று சொன்னார். எதிர்கால தலைமுறை சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போராடித்தான் ஆக வேண்டும். போராடாமல் எதுவும் பெற முடியாது. மிகப்பெரிய வெள்ளையர்களை திரட்டி மிகப்பெரிய கொள்ளைகளிடம் நாம் ஆட்சியை கொடுத்திருக்கிறோம். இந்த நாட்டை மத்திய அரசு, மாநில அரசு, சுங்கச்சாவடி திட்டத்தை கண்டிக்கின்றோம். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் சுங்கச்சாவடி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். உரிமை பறிக்கும் விவசாயி வாழ்க்கை உரிமை பறிக்கும் 4 வழி சாலைகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். எச்சரிக்கை. நாம் தமிழரின் எச்சரிக்கை. என்ன சுருளிவாடா விட மாட்டோம். நாம் தமிழர் விட மாட்டோம். சுங்கச்சாவடி விட மாட்டோம். போராட்டம் இது போராட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற மக்கள் உரிமை போராட்டம். போராட்டம் இது போராட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற மக்கள் உரிமை போராட்டம். அஞ்ச மாட்டோம். பிரபாகரன் பிள்ளைகள் அஞ்ச மாட்டோம். சீமான் தம்பிகள் அஞ்ச மாட்டோம். காரம் கெட்ட சாலை இருக்கு. வேலை வாய்ப்பு எங்க இருக்கு? சுங்கச்சாவடி உழைக்கிறதுக்கு இழுத்து மூடு. சுங்கச்சாவடி இழுத்து மூடு. இல்லை என்றால் சீமான் தம்பிகள் நடத்தப்படும். நன்றி. மதிப்போமா கைதவமா சொன்னதா சீமான் படை அவர் எப்படி இருந்தாலும் படுக்கணும் ரொம்ப கொண்டாடு அந்த வேலையை இதோட அது அடுத்த கட்டமா வச்சு கேட்கலன்னு சார் அது கைதாகும். போய் தேநீர் சாப்பிடுங்க. சொல்லிடு. ஆர்ப்பாட்டம் நிறைவு பெற்றது. அவ்வளவுதான். சொல்லிடு. ஆர்ப்பாட்டம் நிறைவு பெற்றது. நீதிமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. நாங்கள் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படமாட்டால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி தயாராகும். அடுத்த கட்ட முற்றுகை போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்ட முற்றுகை போராட்டம் நடக்கும். இந்த முற்றுகை போராட்டம் என்பது எந்த வகையான முன்னறிவிப்பும் இல்லாமல் தேதி குறிப்பிடப்பட்டு நடத்தப்படும். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் முற்றுகை போராட்டம் முன்னறிவிப்பு எழுதி நடத்தப்படும். சரியான காடு